ஆண்டவரே நாளிலே விளங்க செய்யப்படுகிறோம். இந்த கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்தும், ஒவ்வொருவரையும் கொண்டு வரும். ஒரு பெரிதான விடுதலை, ஒரு பெரிதான மகிழ்ச்சி, ஒரு பெரிதான சந்தோஷத்தை இதோ இந்த 4 நாட்கள் ஆண்டவரே இந்த பகுதியிலே நெல்லை மாவட்டம் சந்திக்கப்படுவதாய் சோத்திரம். தொடர்ந்து பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. பட்டணத்திற்கு ஆண்டவர் அனுப்பி தந்த நல்ல பரிசுத்தவானுக்காக, அல்லது இந்த பட்டணத்தின் ஆசீர்வாதத்திற்காக நம்முடைய ஆசீர்வாதம் தேவன் அனுப்பி தந்திருக்கிறார். கரங்களை தட்டி மயப்படுத்தலாமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மயப்படுத்தலாமா? ஹalleluya. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி கர்த்தரை மயப்படுத்தலாமா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். பாளையங்கோடு வந்திருக்கிற அருமையான பாஸ்டர் டேனியல் அவர்கள் இப்பொழுது அருமையான கனம் ஐயா தந்தை அவர்களை வரவேற்று நம்ம மத்தியிலே பிரைஸ் செய்வார். பிரைஸ் காட், ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். கரங்களை உற்சாகப்படுத்தலாமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் எல் ஜோசப் அவர்களை பிரைஸ் தி லார்ட் வரவேற்கிறோம். பிரைஸ் நன்றி என்று சொல்லுகிறோம், நாவாலே துதிக்கிறோம் நாதா. புரிஞ்சு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நீ என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. இந்த நாளை தந்தீரே நன்றி ராஜா, இந்த நாளை தந்தீரே நன்றி ராஜா, அந்த நாளை தந்தீரே நன்றி ராஜா. 4 நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா, ஓ நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நோய்களை நீக்கினீரே நன்றி ராஜா, நோய்களை நீக்கினீரே நன்றி ராஜா, பேய்களை ஓட்டினீரே நன்றி ராஜா, பேய்களை ஓட்டினீரே நன்றி ராஜா, பேய்களை ஓட்டினீரே நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா, நன்றி சபை பாடு ராஜா, நன்றி சபை பாடு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உணவு தந்தீரே நன்றி ராஜா, தந்தீரே நன்றி ராஜா, கொடுக்க உடை தந்தீரே நன்றி ராஜா, கொடுக்க உடை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா, இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா, நன்றி சொல்லும்போது ராஜா திறக்கப்படுகிறது. இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சுகம் தந்து இதுவரை காண்கிறீரே, சுகம் இதுவரை காண்கிறீரே. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, இயேசு ராஜா. தனிமையிலே துணை
துதிக்கிறோம் நாதா, அவனை துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, 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 அபிஷேக நதி இயேசு ராஜா, அபிஷேக நதி அபிஷேக நதி இயேசு ராஜா, வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் இயேசு ராஜா, wonderful நன்றி இயேசு ராஜா. இப்பொழுது ஆரோக்கியம், இப்பொழுது ஆரோக்கியம், ஆரோக்கியம், சுகம் சுகம், விடுதலை 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 என் ஜனத்துக்கு உதிக்கும் பொழுது உதிக்கும் பொழுது சாத்தான் விதி நமக்கள் நன்றி சொல்லுங்க, நீங்க நன்றி சொல்லுங்க, நீங்க கையில நன்றி சொல்லுங்க, நீங்க பாடுங்க. அபிஷேக நதி பாய்க, பகுதியை ஆசீர்வதிக்க ராஜா வந்திருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். யாரும் வேடிக்கை பார்க்காமல் அவர் நாமத்தை சொல்லுங்கள், கைத்தட்டி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். உங்கள் ஜெபத்திற்கு பதில் கிடைத்து விட்டது, உங்கள் ஜெபத்திற்கு பதில் கிடைத்து விட்டது. ராஜா வந்துவிட்டார். வல்லமாய் இறங்கட்டும், வல்லமாய் 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 ஜோசப் வல்லமாய் வல்லமாய் அவர் வல்லமையில மைதான இயேசுவின் நாமத்தில் மைதான முழுவதும் ஆவியான வல்லமை, ஆவியான வல்லமை, இயேசுவின் நாமத்தினாலே பலவீனப்படுத்துகிற ஆவிகள், அடிமைத்தனத்தின் ஆவிகள், பில்லி சுருதி ஆவிகள், மாந்திரிகத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் சரீரங்களை விட்டு வெளியேறுவதாக, வல்லமை இறங்குவதாக. கரங்களை கட்டி கரங்களை கட்டி விடுதலை பெற்றுக்கொள், விடுதலை பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தில் கொல்ல ஆவிகள், அசுத்த வல்லமையின் ஆவிகள், அடிமைத்தனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. நோயை கொண்டு வருகிற ஆவிகள், பலவீனத்தை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் சரீரத்தை வெளியேறுவதாக, வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. ராஜாவை உயர்த்தும் பொழுது இந்த பகுதி சாபங்கள் எல்லாம் உடையும், உங்க குடும்பத்து சாபங்கள் உடையும். அநேகர் மலட்டு ஆவியால பாதிக்கப்பட்டிருக்கீங்க, இந்த மலட்டு ஆவி ஓடும். அப்பாவை ஆராதிக்கிற பொழுது அநேக குடும்பங்கள் வியாதி ஆவியால் கஷ்டப்படுறீங்க, வியாதி ஆவி உடையும். அப்பாவை உயர்த்தும் பொழுது உங்கள் தேவனையே சேவிக்க கடவீர்கள், உங்கள் தேவனையே சேவிக்க கடவீர்கள். You shall serve the Lord, you shall worship the Lord. அப்பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, யாயினிலே வருபவரே, ஆராதிப்போமா? எப்போதும்
அன்பு உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே, ஆராதிக்கின்றோம். இயேசுவே, ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம். எங்கள் ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம். ஆராதித்துக் கொண்டிருக்கிற அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆராதித்துக் கொண்டிருக்கிற பொழுது அதிசயம் நடந்து கொண்டிருக்கிறது. ராஜா மகிமையா இறங்கிக் கொண்டிருக்கிறார். உங்கள் அற்புதங்களை காண்கிற நேரம் மகனாக தெரிந்து கொண்டு மறுபடி பிறக்க வைத்தீர். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆண்டவருக்கு பிரியமான சபை, ஆராதிக்கிற சபை, ஆர்ப்பரிக்கின்றோம், சபை, அன்பு செய்கின்றோம். ஹல்லேலூயா, பரிசுத்தரே, படைத்தவரே, Holy Spirit, ஆராதனை, Holy Spirit, ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
இயேசு இயேசு நாமத்தை சொல்லுங்களேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். வாயிலிருந்து நாமத்தை சொல்லுங்க. உங்கள் தேவை சந்திக்கப்படுகிற நேரம், ஒரு அபிஷேக நதி உங்களுக்குள்ள பாயிர நேரம். ஹோலி ஸ்பிரிட் கூப்பிட்டே இருங்க. இயேசு 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 என்ற நாமம். இயேசு 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 ஜீசஸ் 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 ஜீசஸ். ஒரு அபிஷேகம், ஒரு வித்தியாசமான அக்கினி, பரலோக அக்கினி இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மகிமா மகிமா மகிமா. அந்நிய பாஷை பேசிக்கொண்டிருந்த வாய் திறந்து இயேசுன்னு சொல்லிக்கொண்டு நில்லுங்க. இப்பொழுது ஒரு அதிசயம் நடக்கிறது. உங்கள் உடல் அற்புதம் நடக்குது. உங்க உடல் அற்புதம் நடக்குது. கட்டிகள் மறைகின்றன. தொண்டை திறக்கப்படுகின்றது. அநேகர் தொண்டை திறக்க முடியாமல் சாத்தான் கட்டி வைத்திருந்தார். இப்பொழுது அவுட் இன் ஜீசஸ் நேம். தொண்டையை திறக்க முடியாமல் கட்டி வைத்திருக்கிற சத்ரு அவுட் இன் ஜீசஸ் நேம். தொண்டைகள் திறக்கப்படுகின்றன. தொண்டைகள் திறக்கப்படுகின்றன. ராஜாவை உயர்த்தி பாடுவோம் பாடுவோம். மகந்தல கரபலா ஏமா சோலோ கரோ மே மகந்தல கரா. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் இந்த முதல் நாளிலே கிரவுண்டை நிரப்பட்டும். Yes Lord, yes Lord, yes Lord. Thank you Lord. Thank you Holy Spirit. Thank you Lord. Thank you Jesus. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, ஆவியின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பொங்கிடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொங்கிடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. மாம்சமான யாரை மேலும் ஆவியை ஊற்றுவேன். மாம்சமான யாரை மேலும் ஆவியை ஊற்றுவேன். யாவரும் கதரிசனம் சொல்வாரே. மூப்பர் வாலிபர் யாவரும் கதரிசனம் சொல்வாரே. பொங்கிடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொங்கிடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொங்கிடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பெந்தெக்கோஸ்தே நாளிலே போலே
ஒளிந்திடும் வல்லமை அங்கிரகத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அன்பின் வல்லமை ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினி அபிஷேகமே ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒளிந்திடும் வல்லமை நதியின் வல்லமை ஆவியின் வல்லமை ஆய்வலாக வல்லமை ஆய்வலாக வல்லமை ஜீசஸ் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒளிந்திடும் வல்லமை வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் 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 வல்லமை ஆவியின் வல்லமை ஏக்கமெல்லாம் உம்மை நேசித்து வாழ்வதுதான் என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம்மை நேசித்து வாழ்வதுதான் இரவும் பகலும் உம்மை தான் நான் நேசிப்பேன் என்ன வந்தாலும் உம்மை தான் நான் நேசிப்பேன் எப்போதுமே உம்மை தான் நான் நேசிப்பேன் எப்போதுமே உம்மை தான் நான் நேசிப்பேன் என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம் புகழ் பாடி மகிழ்வதுதான் என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம் புகழ் பாடி மகிழ்வதுதான் இரவும் பகலும் உம் புகழ் பாடி மகிழ்ந்திருப்பேன் என்ன நேர்ந்தாலும் உம் புகழ் பாடி மகிழ்ந்திருப்பேன் இரவும் பகலும் உம் புகழ் பாடி மகிழ்ந்திருப்பேன் என்ன நேர்ந்தாலும் உம் புகழ் பாடி மகிழ்ந்திருப்பேன் எப்போதுமே உம் புகழ் பாடி மகிழ்ந்திருப்பேன் எப்போதுமே உம் புகழ் பாடி மகிழ்ந்திருப்பேன் ஹalleluya 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 announcement நாளை காலை நான்குநேரி அல்லேலூயா நான்குநேரி எப்படியா பேர் வந்துச்சு தெரியல 4 ஏரி
ஏசி ஏரியா மாறப்போது 4 ஏரியா. கை தட்டுங்கப்பா. 4 ஏரி, அது ஏசு ஏரி. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் எங்கள் அன்பு வாழ்த்துக்கள், வரவேற்புகள். நாம் இப்படி கூடுவதால் 2 நடக்கிறது. ஒன்று, தேசம் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்படும். கை தட்டுங்க பார்க்கலாம். அப்பா சொன்னார், 2 என் நாமத்தில் கூடும். 2 முதல் எவ்வளவு அதிகம் கூட கூட ஆசீர்வாதம் கூட 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 கூடையா வரும். ஆமென். கூடி கூடி கூடையா வரும். 2 பேர் தான் மினிமம். 2 பேருக்கு மேல நீ எவ்வளவு கூடுறோமோ கூட கூட அந்த பகுதிக்கு ஆசீர்வாதம் என்று என் அப்பா சொல்லுகிறார். ஆமென். கைதடி சந்தோஷம் தானா? தேர்தல் வரப்போகுது. மே 8 தேர்தல் சொல்லிட்டாங்க. தேர்தலுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய தேசம், நம்முடைய தரிசனம் நம்முடைய தேசமா இருக்க வேண்டும். குறுகிய வட்டத்துக்குள் வாழ்ந்தது போதும். இனி இந்த நாடு, தேசம், இந்த கன்னியாகுமரி மாவட்டம் இன்று உங்கள் எண்ணம் பறந்து போக வேண்டும். இந்த தேசத்தை, நம்முடைய பகுதியை ஆசீர்வதிப்பவர் இயேசு ஒருவர் தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு மனமாயில் பார்க்க கூடாது இயேசுவை. இவர் உண்மை தெய்வம், இவர் ஜீவிக்கிறார், இவர்தான் ஆசீர்வதிக்க முடியும். இந்த உலக விஞ்ஞானமோ, கம்ப்யூட்டரோ, இன்டர்நெட்டோ, பணமோ, வசதிகளோ தேசத்தை ஆசீர்வதிக்க முடியாது. இயேசு ஒருவர் தான். கை தட்டுங்க. இயேசு, 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 இயேசு. இவர்தான் தேசத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இவரால் அன்றி ரட்சிக்கப்பட என்றால் அர்த்தம் என்ன? மனுஷன் காப்பாற்றப்பட. ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு சொட்டேர் அப்படின்னா காப்பாற்றுதல். பாவத்திலிருந்தும், நோயிலிருந்தும், வேதனையிலிருந்தும், சாத்தானின் பிடியிலிருந்தும் காப்பாற்றுகிறவர். கைத்தட்டி காப்பாற்றுகிறவர், ரட்சகர். சொல்லுங்க இயேசு ரட்சகர். சொல்லுங்க இயேசு ரட்சகர், ரட்சிக்கிறவர். இவர் ஒருவர் தான். வேறு ஒரு நாமம் இந்த பூமியிலே கொடுக்கப்படவில்லை. வானத்தின் கீழே, பூமியின் மேலே வேறு ஒரு நாமம் இல்லை என்று என் வேதம் சொல்லுகிறது. இந்த இயேசுவுக்கு கைதட்டு சொல்லுங்க ஜீசஸ், சொல்லுங்க ஜீசஸ். கட்டுக்களை உடைக்கிறவர், கட்டுக்களை உடைக்கிறவர். இன்றைக்கு கொரியா தேசம் ஒரு காலத்தில் புல் சாப்பிட்டது. ஐயா, புல்ல சாப்பிடுவான மனுஷன், ஆடு கூட சாப்பிட்டான். ஆடு மாடு சாப்பிடுகிற புல்ல சாப்பிட்ட தேசம் தான் சவுத் கொரியா. ஆனால் இங்கிருந்து மிஷனரி சென்று ஐரோப்பா கண்டத்திலிருந்து அந்த தேசத்தை இயேசு தேசமாய் மாற்றி விட்டார்கள். இயேசு தேசமாய் மாற்றி விட்டார்கள். இப்பொழுது என்ன? 50க்கு விழுக்காடு, பாதி ஜனங்கள், பாதிக்கு மேல இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். அந்த தேசம் இன்றைக்கு ஏசியாவிலே ஒரு வல்லரசாய் மாறிவிட்டது. கொரியா என்றால், சவுத் கொரியா என்றாலே அதே கொரியா தான் நார்த் கொரியா. நார்த் இந்தியா போல நார்த் கொரியா கம்யூனிசம், கடவுள் இல்லை என்று சொல்லி அந்த தேசத்தை தொல்லையாக்கிட்டாங்க. ஆனா சவுத் கொரியா இயேசு இருக்கிறார் என்று ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு வல்லரசாய் மாறி இருக்கிறது. கைது காமெண்ட் சொல்லுங்க. இயேசு, இவரால் தான் தேசத்தை மாற்ற முடியும், இவரால் தான் ஒரு பகுதியை மாற்ற முடியும். இந்த கொரியாவிலிருந்து நான் பெங்களூர் கடந்த வாரம் போயிருந்தேன். இந்த கொரியாவிலிருந்து மிஷனரிஸ் புறப்பட்டு இந்தியாவை ஆசீர்வதிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? எத்தனையோ ஆலயங்கள் கட்டி கொடுக்கிறார்கள் பெங்களூர் பட்டணத்துல இந்த கொரியாக்காரங்க. காரணம் என்ன? இயேசு உள்ள போனார். இன்னைக்கு அங்கிருந்து வெளியே போறாங்க மிஷனரியா. சொல்லுங்க, இயேசு வேணுமா? உனக்கு வேணும், எனக்கு வேணும், இந்த ஊருக்கு வேணும், இந்த பகுதிக்கு வேணும். ஒரு மதமா பார்க்க வேண்டாம், அல்லது ஒரு சபையா பார்க்க வேண்டாம். நீங்க பெந்தகோஸ்தேக்காரங்க சொல்லக்கூடாது. இயேசு எல்லாருக்கும் சொந்த. கைதெடுக்க பார்க்கலாம். ஆமென். எவ்ரிஒன், எல்லாருக்கும் இந்த இயேசு சொந்தம். சபையா பார்க்காதீங்க, அல்லது மதமா பார்க்காதீங்க. இது ஒரு மதமையான்னு பார்க்காதீங்க. உன் வீட்டுக்கும், உன் நாட்டுக்கும், பகுதிக்கும் ஆசீர்வாதமா இயேசுவை பாருங்க. கொடுமே எல்லாம் கொடுமே, இயேசுவால எல்லாம் கூடும். கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. கூடாதது ஒன்றும் இல்லை.
ஒடுக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, கொடுமே உம்மால் எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றும் இல்ல, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்ல. இந்த பாடல் வந்த கதை உங்களுக்கு சொல்லட்டுமா? சொல்லுங்க. ஆமான், கையை தட்டுங்களே. இந்த பாடல் வந்த கதை உங்களுக்கு சொல்லுறேன், கேளுங்க. மார்க்ல 9, 17, 18 முதல் நீங்கள் வாசித்து பார்த்தால் ஒரு சம்பவம் இருக்கிறது. தகப்பன் தன் மகன் சிறுவனை கொண்டு வந்தான். அந்த சிறுவன் பேயால் துன்பப்படுத்தப்பட்டு அவன் நெருப்பில் தூக்கி எறியப்பட்டான். அவன் ஊமையாக்கப்பட்டான். அவன் செவிடாகப்பட்டான். தண்ணீரில் தூக்கி எறியப்பட்டான். இந்த தகப்பன் சொல்றான், சீடரிடம் இதை துரத்துங்கன்னு கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று. எங்க வேதனையான ஒரு வார்த்தை. அந்த தகப்பன் சொல்றான், ஜீசஸ், பேய் என் பிள்ளையை ஊமையாக்கி விட்டது, பேய் என் பிள்ளையை செவிடாக்கி விட்டது. சீடரிடம் வந்து கேட்டேன், துரத்துங்கப்பான்னு கேட்டான், அவங்களால முடியாம போயிடுச்சியா? அப்படித்தான் அடி இருக்கு. அவர்களால் 19 வசனம் 18, அது அவனை எங்கே பிடித்தாலும் அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன். வசனம் 18, துரத்தி விடும்படி கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். உடனே 22க்கு வாங்க. அங்கிருந்து 18 இருந்து 22க்கு வாங்க. 22ல அவன் சொல்றான், இவனை கொல்லும்படிக்கு அது அநேகம் தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். ஜீசஸ் துரத்தி விடும்படி சீடரிடம் கேட்டேன், அவங்களால கூடாம போயிற்று. ஆனால் உம்மால் ஏதாவது கூடுமானால் மனமிறங்கி எனக்கு உதவி செய்ய. சீடர்கள் முடியாதுன்றாங்க. இந்த உலகம் உனக்கு முடியாது சொல்லிடுச்சு. டாக்டர்ஸ் அவ்வளவுதான் கையை விரிச்சிட்டாங்க, முடியாது, எங்க போனாலும் முடியாது, நோ நோ என்று சொல்லிட்டாங்களா? இவன் கேட்கிறான், நீ உம்மால் ஏதாவது கூடுமானால் மனமிறங்கும், எனக்கு உதவி செய்யும். அப்படித்தான் அநேகர் வந்திருக்கீங்க. உம்மால ஏதாவது கூடுமானால் ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு அவனை நோக்கி, ஏய் கூடுமானாலா? நீ விசுவாசிக்க கூடும், விசுவாசித்தால் ஆகும், எல்லாம் கைகூடும். என்ன கேட்டா? என்ன கேள்வி கேட்டா? தம்பி, நீ if you believe everything is possible, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கையோடு. ஆமென் சொல்லுங்க. ஒன்று சொல்றேன், இந்த உலகத்தால கூடாம போயிட்டு, ஆனா நான் உங்களுக்கு நல்ல செய்தி சொல்றேன், இந்த இயேசுவால எல்லாம் கூடும். இதை நான் தியானிக்கிற பொழுதுதான் இந்த பாடலை கொடுத்தார். கைதட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோம். செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே, எல்லாம் கூடுமே. சொல்லுங்க டாடி, உம்மால குடும்பா நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன். கூடாதது ஒன்றும் இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை இன்றைக்கு காண்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? எங்கள் பிரசங்கத்தால் அல்ல, ஆனால் உங்கள் நம்பிக்கையால் நீங்கள் தேவனுடைய மகிமை இன்றைக்கு காணப்போகிறீர்கள். நம்புகிறாயா? மாதே என்னை நம்புன்னு சொல்ற.
மகளே நீ நம்பு, நம்பு. நம்புகிறவனுக்கு எல்லாம் கைகூடும். சொல்லு, கைகூடும், கைகூடும். 4 நாள் நாற்றம் எடுக்கிறதா? ஐயோ நாருமே, கல்ல புரட்டுன்னு சொல்றாரு. கல்ல புரட்டு, நோ நாரும். அப்பா சொல்றார், மார்த்தா நான் சொல்லிட்டே இருந்தேன், மறந்துட்டியா? நீ மட்டும் விசுவாசித்தார் தேவ மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு ஏற்கனவே சொல்லவில்லையா? அல்லேலூயா. இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன். நம்பிக்கையோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு காரியம் நடக்க போகுது. உங்கள் உடல்ல அற்புதம் நடக்க போகுது. எனக்கு அநேக வியாதியால் கஷ்டப்படுறீங்க. ஐயா நான் வியாதியோடு வந்திருக்கேன் ஐயா, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்ற கை வைத்தி காட்டுங்க. அப்பா பார்க்கட்டும், அப்பா பார்க்கட்டும். அநேக வியாதி, ஆனால் ஒன்று சொல்ல, இந்த இயேசு யெகோவா ராஃபா. சொல்லுங்க, யெகோவா ராஃபா. ராஃபா என்றால் அர்த்தம் தெரியுமா? நம்மை சுகமாக்கும் டாக்டர். இவர் கைது டாக்டர். சொல்லுங்க, டாக்டர். அல்லேலூயா. ஆமென், ஆமென். என் ஆண்டவர் இப்படியாய் வாக்கு கொடுத்தாரா? என் சப்தத்தை கவனமாய் கேட்டு என் பார்வைக்கு ரைட் செய்யும் போது, என் do right in my sight, என் சப்தத்தை கவனமாய் கேட்டு என் பார்வைக்கு ரைட் செய்யும் போது, என் பார்வைக்கு நல்லதை செய்யும் பொழுது, ஒரு வியாதியையும் நான் உனக்கு அனுமதிக்க மாட்டேன். I will never allow a disease if you do right in my sight. சொல்லுங்க, do right. சைட் ஆங்கிலம் தெரியுமா? நாங்கள் நிறைய தான் படிச்சாளுக்குறாங்கய்யா. பார்க்கும்போது நல்ல முகம் பல படம் இருக்கியா, கை தட்டி நான் படிச்ச முகங்கய்யா. சொல்லுங்க, நான் கூட எப்படி நினைச்சேன்? ஆமே, வெல் எஜுகேட்டட். கை தட்டுங்கய்யா. do right in his sight. சொல்லுங்க, right in his sight. ஆமே, அவர் பார்க்கிறாரியா? அவர் பார்வையில தப்ப பண்ணிட்டு அப்பான்னு கூப்பிட முடியாதியா? விளையாட முடியாது. do right in his sight. அவர் பார்வைக்கு நீங்க நல்லதே செய்தார். எகிப்தில் வந்த ஒரு வியாதியையும் அவர் உங்களுக்கு வரவிட மாட்டார். கொடுமே எல்லாம் கொடுமே, மாலை எல்லாம் கூடும். கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே. இப்பொழுது அதிசயம். மாலை எல்லாம் கூடும். நண்பரு ஓடுவான். உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுமையா. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுமையா. பேரால் கை நீட்டினார், நோய்கள் மறையுதையா. உம் பேரால் கை நீட்டினார், நோய்கள் மறையுதையா. கொடுமே. பாடும்போது அதிசயம், பாடும்போது அதிசயம். எல்லாமா ஹந்தலா காரமலா ஏமரோ சக்கத்தலா காரமலா ஒன்றுமில்லை. ஏய் கூடாதது ஒன்றுமில்லை. நல்லா கவனிங்க. பாட்டு தானேன்னு சொல்லி படுத்துடக்கூடாது. பாட்டில அற்புதம் நடக்கும். ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பவுலும் சீலாவும் பாடும்போது அற்புதம் நடந்துச்சு. அதனால உங்களுக்கு பாட்டு தெரிந்தவர்கள் வாயை அசைச்சிட்டா இருங்க, அப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கை தட்டுங்க பார்க்கலாம். ஜனமே, பழைய ஏற்பாட்டில் ஒரு 3 வாக்கு தத்துவம் அந்த யாத்திராகம வாசித்தோம். 15-26 வாசித்தோம். யெகோவா ராஃபா என்று. அதே யாத்திராகமத்தில் இன்னொரு வாக்கு தத்துவம் இருக்கு. You shall serve the Lord, then he will bless your water and bread. 23-25 You shall serve. சொல்லுங்க, serve. அப்படின்னா என்ன? சேவிக்க கடவீர்கள். அப்படின்னா என்ன? உங்க தேவனுக்கு நீங்கள் ஊழியம் செய்ய கடவீர்கள். கைது ஊழியம் பண்ணியா, கை தட்டியா, ஆண்டவருக்கு ஏதாவது செய்யா. Do something for God. We are all servants. சேவிக்கிறவர். தேவனுக்காக நீங்க செய்யணும். சேவிக்கிறவர்.
when you serve, நீ சேவிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. வியாதியை விலக்குகிறார். ஆமா. மலட்டை நீக்குகிறார். அபோஷன் ஆவதில்லை. நீடிய வாழ்வு தந்து நிறைவழிப்பார். when you serve the Lord. ஆமென் சொல்லுங்க. ஆமென். எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய போறீங்க? ஆமென் சொல்லுங்க. ஊழியம்னு எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வர சொல்லல. நீங்கள் இருக்கிற இடத்துல, நீங்க டீச்சரா இருக்கீங்களா அங்கே ஊழியம் பண்ணுங்க. நீங்க ஆபீஸ்ல இருக்கீங்களா அங்கே ஊழியம் பண்ணுங்க. இருக்கிற இடத்துல இயேசுவை பற்றி ஒரு ஆளுக்காவது ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, கைதட்டுங்க. அதான் ஊழியம். தம்பி, வரும் காலங்களில் இந்த ராஜா, இந்த தேசம் இயேசுவுக்கு சொந்தமாகணும் என்றால் நீ ஒரு ஊழியனாய் மாறணும். நீ ஒரு ஊழியனாய் மாறணும். அதற்கு வாக்குத்தத்தம் தான், if you serve, நீ தேவனுக்கு ஊழியம் பண்ணினா உனக்கு வியாதி இருக்காதுன்னு சொல்றாரியா? நீ கத்தாரா காராபாரா கைதட்டுங்கயா. ஓ, வியாதி விலக நான் வழி சொல்லி கொடுக்குறையா? மருத்துவமனையில காசை கொற்றியிலே, காசு இல்லாம கலங்கி வந்திருக்கீங்களே, ஒரு வழி சொல்ற. ஓசி மாத்திரை, ஓசி டாக்டர், ஊசி இல்லாம உங்களை ஓசியா சொல்ற, ஓசியா அற்புதம் செய்யற டாக்டருக்காக கையை தட்டுங்கய்யா. உன் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா. உன் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா. பேரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா. உன் பேரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா. கொடுமே எல்லாம் கொடுமே, இயேசுவால எல்லாம் கூடும். கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. கூடாதது ஒன்றுமில்லை. ஊழியர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க சோர்ந்து போகாதீங்க, நான் ஊழியம் பண்றேன். ஏன் எனக்கு இந்த வியாதின்னு சோர்ந்து போயிடாதீங்க. வசனத்தை பிடிங்க. வசனம் சொல்லுது, you shall serve me. எனக்கு நீ ஊழியம் பண்ணினார் உனக்கு வியாதி இல்லாமல் நீக்குவேன் சொல்றாரு. இந்த வசனத்தை பிடிச்சுக்க. நான் அப்படிதான் பிடிச்சிருக்கேன். நிச்சயமா இந்த வசனத்தின்படி அவர் வருகைக்கு முன்னால் என் வியாதி இல்லாமல் நான் சுகத்தோடு அவரை சந்திக்க போகிறேன் என்று கை தட்டு. ஆமென். ஊழியர்களே, சோர்ந்து போகாதீர்கள். இந்த வசனத்தை பிடிங்க. வசனம் சொல்லுகிறது, நீ எனக்கு ஊழியம் செய்தால் உன் வியாதியை விலக்குவேன். ஆகவே இந்த வசனத்தை பிடித்துக் கொண்டு நான் வியாதி இல்லாம வாழத்தான் போறேன். ஒருவேளை இப்ப இல்லாட்டா நாளைக்கு வாழ்வேன், நாளைக்கு வாழ்வேன். வேதம் அப்படி சொல்லுகிறது, வசனம் அப்படி சொல்லுகிறது. You shall serve me, I will remove all your sickness என்று வசனம் சொல்லுது. நான் உமக்கு 30 வருஷமா ஊழியம் பண்றேன்ப்பா, 20 வருஷமா ஊழியம் பண்றேன்ப்பா. நிச்சயமா இப்ப இருக்கிற வியாதியை நாளைக்கு பார்க்க மாட்டேன்ப்பா. கைதட்டி அறிக்கையா என் ஊழிய தங்கங்களை, தேவனுக்கு அர்ப்பணம் பண்ணி அன்பு சிங்கங்களை கர்த்தர் உங்களை பார்த்து சந்தோஷப்படுறாருயா. இந்த தேசத்துல எத்தனையோ பேர் உலகத்தின் பின்னால ஓடும்போது நீங்க ஊழியத்துக்கு முழுமையா ஒப்பு கொடுத்து உட்கார்ந்துருக்கீங்களே, இல்ல ஓடுறீங்களே, உட்கார்ந்துருக்கீங்க. இப்பதான் உட்கார்ந்துருக்கு, நாளைக்கு ஓடத்தான் போறீங்க. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. கூடாதது ஒன்றுமில்லை. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே, மாலை நல்லா கூடும். சமூகம் தான் எங்களுக்கு என்ன கூடாதது
கூடாதது ஒன்றுமில்லை. ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கைகூடும். சொல்லுங்க, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கைகூடும். இன்னும் ஒரு வாக்குத்தத்தம் மலாக்கியா 4:2 சொல்லி நான் உற்சாகப்படுத்த போகிறேன். 2 வாக்குத்தத்தம் பார்த்தோம். யாத்திராகமத்துல 2. இப்பொழுது மலாக்கியா 4:2 ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். வாசி மகனே. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஆமென். எஸ். அடுத்து துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். அவ்வளவு போதையா? கைத்தட்டி அவர் இந்த வாக்குறுதிக்காக அப்பாவுக்கு ஒரு கோடி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அப்பாவுக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பான்னு சொல்லுங்க. கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி நடி, கோடி கோடி நன்றி நடி. ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா, ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா, ஓடி ஓடி உழைப்பதற்கு சுகம் தந்தீரையா, ஓடி ஓடி உழைப்பதற்கு சுகம் தந்தீரையா, கோடி கோடி நன்றி நன்றி, கோடி நன்றிகள் அப்பா, கோடி நன்றி ராஜா. நடி, ராஜா. கோடி கோடி நன்றி நடி. பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் எப்போதும் ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே எப்போதும் ஆனந்தமே, அப்பாவும் இருப்பாதமே. கோடி கோடி நன்றி டடி. எஸ். கோடி கோடி நன்றி நடி, எஸ். கோடி கோடி நன்றி நடி. கைதை நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு வந்த அத்தனை பேரும் சுகத்தோட வீடு செல்ல போறீங்க. வசனம் சொல்லுகிறது, நான் व्यसனம் இல்லாமல் சொல்றேன். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். நீதியின் சூரியனே கூப்பிடுங்க அப்பாவா. நீதியின் சூரியனே, நீதியின் the சூரியனே. son of righteousness. என்ன அழகான வசனம் பாருங்க. the son of righteousness. சன் என்றால் சன் இல்ல, மகன் இல்ல. இந்த சன்னு, சூரிய சன்னு, அந்த சன், அந்த சூரியனின் நீதியின் சூரியன் அவர் யார்? என் அருள்நாதர் இயேசு. சொல்லுங்க, அருள்நாதர் இயேசு. அவரின் சமூகத்தில் ஆரோக்கியம் உண்டு. ஆரோக்கியம் உண்டு. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிறவர். சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுங்க. பயம் என்றால் அடிமை பயம் அல்ல. யோபுவில் எழுதியிருக்கிறது, கர்த்தருக்கு பயந்து தீங்குகளை விட்டு விலகுகிறவன் அதானா அவன் நீதிமானும் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். அவன் தாயா தேவ மனுஷன். பயப்படுறவன் யாரு? தேவனுக்கு. எல்லாரும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புகளை விட்டு விலகுகிறவன். எல்லாரும் சொல்லுங்க, தேவனுக்கு பயந்து பொல்லாப்ப விரட்டுறது, பொல்லாப்ப அவுட்டு.
தேவனுக்கு பயம் என்றால் பொல்லாப்புகள். பொல்லாப்பு நல்ல தமிழ் தீமைகளை அகற்றுவது. கைதிடுங்க, தீமைகளை அகற்றுவது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. Fear God in English. Fear God and shun all the evil. எல்லா தீமைகளையும் விட்டு விலகுவது, இதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். அவன் தேவனுக்கு பயந்தவன். யோபு தேவனுக்கு பயந்தவன். அதனால அவன் தீமைகளை அகற்றி, என் பிள்ளைகளே தேவனுக்கு பயந்து வாழ்ந்தா என்ன நடக்குமா? ஆரோக்கியம், ஆரோக்கியம். அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம், ஆரோக்கியம், ஆரோக்கியம். அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். நீதியின் சூரியன் உன்மேலே, சிறகின் நிழலில் ஆரோக்கியம். மேலே அவர் சிறகின் நிழலிலே ஆரோக்கியம், ஆரோக்கியம், ஆரோக்கியம். அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். சொல்லுங்க, ஆரோக்கியம், ஆரோக்கியம். அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். இந்த பாடல் வந்த கதை சொல்லட்டுமா? ஆமா ஆமா. ஒரு ஊழியக்காரர் ஹார்ட் அட்டாக்ல வீட்டுல படுத்திருக்கிற போது நான் அவரை பார்க்க போனேன். ஆமா சொல்லு. ஆமா. அவர் அழுதாரா? ஃபாதர் பிஸ்கட்டை தான் சாப்பிட சொல்றா, எல்லாம் கைய வச்சுட்டான், சாப்பாட்டுல பிரச்சனைன்னு சொல்லி என்று வேதனையோடு சொன்னார். போடு. ஆமா ஆமா. அன்றைக்கு அவர் சர்ச்சுக்கு என்னை போதிக்க அனுப்பினார். ஆமா. நான் அவருக்காக ஜெபம் பண்ணினேன். சர்ச்சு மக்களை பார்த்து, உங்க பாஸ்டர் படுத்திருக்கிறார், நீங்க சிரிக்கலாமா? என்ன செய்ய, வாயா ஜெபம் பண்ணுவோன்னு நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை பிடிச்சோம். இந்த வசனம் மலாக்கியா 4:2 பிடிச்சோம். அப்பா அவர் உமக்கு பயந்த மனுஷன்ப்பா, உண்மையா பயந்த ஊழியக்கார், தேவனுக்கு பயந்தவர். வசனம் சொல்லுதே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், உதிக்கும். அதன் சிறகின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். கட்டவிழ்க்கப்பட்ட கன்றுக்குட்டியாய் நீங்கள் துள்ளி குதிப்பீர்கள் அப்படின்னு இருக்கிறது. அவிழ்க்கப்பட்ட கன்றுக்குட்டியாய் வெளியில் துள்ளுவீர்கள், சாத்தானை மிதிப்பீர்கள் என்று எழுதியிருக்கிறதே. இந்த வசனத்தை எங்க பாஸ்டருக்கு நாங்க கூறுகிறோம். இப்பொழுது இன்னைக்கு ஏதோ ஊழியக்காக அற்புதம் நடந்துட்டு இருக்கு, நான் விசுவாசிக்கிறேன். ஊழியர் மேல அப்பா கண்ணா இருக்காரு. தம்பி அண்ணனா தம்பியோ ஊழியக்காரர் மேல கண்ணா இருக்காரு. தம்பி கர்த்தர் உன் மேல இரக்கம் வைத்து இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்து கொண்டு இந்த வசனத்தை பிடித்து கொண்டு நாங்கள் ஜெபித்தோம். அப்பா ஆரோக்கியம், ஆரோக்கியம் எங்க பாஸ்டருக்கு. கட்டுக்கள் அவிழ்க்கப்பட்ட கண்ணுக்குட்டி, கொழுத்த கன்றுகளாய் வளருவோம். கட்டுக்கள் அவிழ்க்கப்பட்ட கண்ணுக்குட்டி, கொழுத்த கன்றுகளாய் வளருவோம். ஆரோக்கியசாமி, அந்தோணி, மேரி, அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். ஆரோக்கியசாமி, அந்தோணி, மேரி, அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். ஆரோக்கியம், ஆரோக்கியம். அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். ஆரோக்கியம், ஆரோக்கியம். அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். நீங்கள் நம்புவீர்களா? இந்த ஜெபம் நாங்கள் அந்த வசனத்தை பிடித்துக் கொண்டு ஜெபித்தோம். அப்பொழுதே இந்த பாடல் பிரசங்க நேரத்தில் உருவானது. நான் வாக்குறுதியை சொல்லும் போதே பாடலாய் பாட ஆரம்பித்தேன். அந்த பாஸ்டர் பேரை சொல்லி பாட ஆரம்பிச்சேன். அங்கிருந்து ரூம்ல இருந்து அவர் செல்போன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. சர்ச்சுக்கு வர முடியல. அந்த நிமிடமே அற்புதம் நடந்து அவர் சுகமானார். இதுவரை ஓடிக்கொண்டே இருக்கிறார் ராஜாவுக்காக. கர்த்தர் அவரை வல்லமையா பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த கேசட் வெளியே வரும்போது அவர் என்னோட என்ன சொன்ன, என் பாட்டு எங்க அப்படின்னு கேட்டார். என் பாட்டு எங்கயா? உங்க பாட்டு தான். இந்த கேசட் வெளியே வரும்போது என்னுடைய பாட்டு கேசட் எங்க? எனக்கு தெரிவிக்கும் போது பாட்டு கொடுத்தாரு. நல்லா சொன்னீங்க பாஸ்டர்.
அல்லேலூயா. ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம் 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 அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். துன்மார்க்க சாத்தானை மிதிப்போ கால்கீழ் சாம்பலாய் எரிப்போ. துன்மார்க்க சாத்தானை மிதிப்போ நம் காலின் கீழ் சாம்பலாய் எரிப்போ. ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம் 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 அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். எப்ப முடிக்கணும்? 9 போகுது சொல்ற பாஸ்டர். இது இரவு ஜெபமா நடத்துறேன் பார்த்தா நீங்க உட்கார்ந்துருவீங்க. அந்த பயத்துல தான் இருக்கு. நாங்க சாப்பிடணியா நீங்க உட்கார்ந்தா எங்க கதை என்ன எந்த ஊர்ல இப்படி உட்கார்ந்துருக்க மாட்டாங்க. 8 ஆச்சுனா கடற்கரை கிளம்பி ஒரு கூட்டம் நான் கத்திட்டே இருப்போம். போறவன் போகட்டும் போனவன் போனாண்டின்னு போ நான் கத்திட்டு. ஆனா இந்த ஊர்ல ஒரு புள்ள எழும்ப மாட்டேங்குது. நாங்க என்ன செய்ய? கையை கொடுமே கொடுமே எல்லாம் கூடும் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை கூடாதது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. கவனிங்க, இந்த கானா ஊர்ல ஒரு அற்புதம் நடந்தது. அது உங்களுக்கு தெரியும். இன்னொரு அற்புதம் நடக்குது. அது என்ன? இயேசு கானாவுல இருக்கிறாரு. கப்பர்நகூம்ல இருந்து ராஜாவின் மனுஷன் வரலாம். வந்து இயேசு கானாவுல அற்புதம் செய்தீங்களே, அந்த கண்ணை மரியா உங்கள்கிட்ட கேட்டாங்க, உடனே அற்புதம் செய்தீங்களே, இப்போ எனக்கு ஒரு அற்புதம் வேணும். என்ன அற்புதம்? என் மகன் மரித்து கொண்டிருக்கிறான், நீங்கள் அங்கு வர வேண்டும் என்று அவன் கூப்பிடுகிறான். ஆண்டவர் உடனே அந்த விசுவாசத்தை செக்அப் பண்றார். என்ன செக்அப்? அற்புதங்களை அடையாளங்களை கண்டால் அன்றி நீங்க நம்ப மாட்டீங்க, போங்கடா அப்படின்ற. ஆனால் 4ஆம் அதிகாரம் இல்லை 4:46 யோவான் 4:40 கவனிங்க. அப்போ அவன் சோர்ந்து போகலை. சொல்லுங்க, அவன் சோர்ந்து போகலை. உடனே அடுத்து ஜெபம் பண்றான். என்ன ஜெபம் பண்றான்? அதற்கு ராஜாவின் மனுஷன் ஆண்டவரே ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்றான். ராஜா, இயேசு ராஜா, உமால முடியுமே? அன்னைக்கு கானா ஊர்ல தண்ணீர் தான் ஊத்த சொன்னீங்க, அது ரசமா மாறிச்சு. உமால முடியுமே? எல்லாரும் அழுது கொண்டிருந்தார்கள் அன்னைக்கு கானா ஊர்ல. எல்லாரும் தானா அழுது கொண்டிருக்கிறார்கள் கானா ஊர்ல. ஆனா அன்னை மரியாள் மட்டும் அழல. அப்பாவை பார்க்கறாங்க. கைதிக்குங்க பார்க்கலாம். ஆமா, அந்த யோவான் 2:3 பாருங்க. மரியாள் இயேசுவை அவரை இயேசுவின் தாய் அவரை நோக்கி சொல்லுங்க, இயேசுவின் தாய் சொல்லுங்க, இயேசுவின் தாய் அவரை நோக்கி சொல்லுங்க, அவரை நோக்கி ஜெபம் பண்றாங்க. ஜீசஸ் ரசம் இல்லை. மற்றவர்கள் எல்லாம் அவரை பார்க்கல. மற்ற எல்லாருமே அந்த ரசம் இல்லாத குடத்தை, ரசம் இருந்த இடத்தை பார்த்து, ஐயோ அம்மா ரசம் இல்லை ரசம் இல்லை ரசம் இல்லை என்று அழுது கொண்டிருக்குவா. பிரச்சனையை பார்த்தால் அழுவதான் வரும். ஆனா பிரச்சனையை தீர்க்க வல்லவரை பார்த்தால் உனக்கு சிரிப்பு வரும். கைதட்டுங்க, சிரிப்பு வரும், நம்பிக்கை வரும், விசுவாசம் வரும். அல்லேலூயா.